ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவில் ஒரு குட்டி டிஐஎம்எல் தான் பார்க்க போகிறோம். அதில் வாக்கிங் போனது, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஷேர் பண்ணியிருக்கோம். அது நல்லா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து இது மட்டும் எடுத்துகிட்டு சில்லி, க்ரீன் சில்லி மட்டும் எடுத்துகிட்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா வேணும்னா வேறு ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரெசிபி யூ ஷுட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். யார் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் பண்ணும்போதே நல்லாயிருக்குன்னு நீங்களும் பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு தாட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, அதை டீட்டெயில் ரெசிபி சொல்லும்போது அதை பற்றி பேசுவோம். இப்போது ஃபஸ்ட்டு காலையிலேருந்து உடனே மேண்டேட்டரி ஒர்க் குழம்பு போடுறது, அது போட்டு முடிச்சுட்டு அது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கம்பி கோட்டை ட்ரை பண்ணுறேன். சரி எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் வந்திருந்தது. ஃபஸ்ட் டைமுக்கு ஓகே அப்படி வந்தது. நல்லான வா சூப்பர் அப்படி வரல. ஃபஸ்ட் டைமுக்கு ஓகே தான், நல்லா தான் போட்டிருக்கேன் அப்படி இருந்தது. 2 கோலம் போட வேண்டியிருந்தது. அன்றைக்கி வந்து 2மே கம்பி கோலம் தான் போட்டிருந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருந்தேன். நீங்கள் லாஸ்ட்டாக நான் பிக் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். லாஸ்ட்டாக ஆட் பண்ணவா, இடையில ஆட் பண்ணவா? சரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பிடிஎஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி விடுறேன் லாஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா தான் இருந்தது. ஏம்மா இது விட நான் நல்லா போடுவோம்மா, இதையே நல்லா இருக்குது அப்படி சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் இதுதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த கம்பி கோலம். அது கூட ஃபோன் பார்த்து போட்டுட்ருந்தேன். பார்த்தாலே தெரியும், ஃபோன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ரொம்ப மெல்லிசாக தெரியாத மாதிரி போட்டுடுறது, அது மேலே கொஞ்சம் திக்காக அதுக்கப்புறம் போட்டுட்டு வர்றது. ஏன்னா தப்பு பண்ணிடுவோமோன்ற பயம், ஃபஸ்ட் டைம் வேறு போடுறோமா, அதனால ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு லைன் போட்டுடுறது, கண்ணுக்கு தெரியாத மாதிரி சிலது. அப்புறம் கொஞ்சம் டார்க்கராக ஒன்று போடுறது, அப்படி தான் போட்டுட்ருந்தேன் நான். ஒரு சில டைம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே போட்டுட்ருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. ஒரு சிலது மட்டும், மற்றதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது மேபி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நான் இது கண்டினியூ பண்ணுவேன்னா இல்லையா எனக்கும் தெரில. நான் ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு பிக்கு பாருங்கள். இதுதான் கொஞ்சம் தான் இருக்குது, பட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னவோ ஓகே தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. அன்றைக்கி வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் உளுந்து கஞ்சி. நான் உளுந்து கஞ்சி இதுக்கு முன்னாடி குடித்ததில்ல. சரி இனிமேல் குடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்டனில் இருக்க ஹார்வெஸ்ட்டை பார்க்க போகிறோம். வெண்டைக்காய், பாவற்காய், மாங்காய் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம கார்டனில், ஆனால் கார்டன்லேருந்து கொடுத்தது தான் ஃப்ரெஷ், லைக் பெஸ்டிசைட்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி வரும்ல அந்த மாதிரி தான். தக்காளி வந்து நம்மளது ஏதோ கொத்தி வச்சுருந்தது, அதை சாப்பிட்றதா இல்லைன்னு தெரில, அதனால் அப்படியே வச்சுருக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணி, அது ஜூஸ், அதில் பெப்பர் சால்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வெளில போக வேண்டிய வேலை இருந்துச்சு, சரின்னு சொல்லி வெளில போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பொறுமையாக பார்க்கலாம். சும்மா பக்கத்தில் தான் போக வேண்டிய இருந்துச்சு, சரின்னு சொல்லி சும்மா வெளில போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குட்டி வேலை தான் இருந்தது அன்றைக்கி. ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணுற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா வெளில போயிட்டு வந்துட்டு லைக் ரெகுலர் நார்மல் டே இருக்கும்ல அந்த மாதிரி தான். ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் வேலை இருக்கும்ல அதில் பார்த்துட்டு இருந்தோம். வந்துட்டதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வந்தோம்னா அதுக்கு இளநீர் குடித்தோம். செம்ம டேஸ்ட்டு. அது எக் பஃப் சாப்பிட்டோம். இளநீர் எக் பஃப் யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது வெளில போயிட்டு வந்தோம்ல அப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி வாங்க, இப்போது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷும் கூட அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக், நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கொரியாண்டர், க்ரீன் சில்லி, அப்புறம் கறி லீவ்ஸ், இவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டணும். நீங்கள் இந்த ஆர்டர்லாம் இல்லை, நான் சும்மா அப்படி எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இது எது வேணால் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். எது போட்டாலே அரைய தானே போகுது. ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் வேறு என்ன, பச்சை மிளகா, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், அவ்வளோதான். அது போட்டுட்டு அரைச்சிட்டு நீங்கள் வேணும்னா இந்த க்ரீன் சில்லிஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் போட்டிங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அங்கே இல்லை அன்றைக்கி, அதனால நான் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட இருந்ததுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம கலர் வரும். அண்ட் உங்களுக்கு க்ரீன் சில்லிஸ் ஆகாது, ஒரு சிலருக்கு இருக்கும் க்ரீன் சில்லி சாப்பிட பிடிக்கும், உடம்பு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்கு மட்டும் வேணால் 1-2 ஆட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம் தான். உங்கள் ஹெல்த் பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரைஸ் ஃப்ளார், கார்ன் ஃப்ளார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணணும். நான் அன்றைக்கி ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா
இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனில் வந்து கோடு போட்டுட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். நல்லா ஊறணும், அப்படியே ஃபிஷ்குள்ளே மசாலா வந்து இறங்கியிருக்கணும். கொஞ்சம் நேரமாச்சும் அது ஊறினா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க. அது பாட்டுன்னு அது ஊறிட்டுருக்கணும். நீங்கள் போய் வேறு ஏதாச்சும் வேலை பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம அரைச்ச மசாலா ப்ளஸ் சால்ட்டு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், அவ்வளோதான் ஆட் பண்ணியிருந்தேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் போட்டு, இது காரமாக இருக்கும்ல, கை கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், அதனால நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அது செட் ஆகாது, அதனால தான். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு போடும்போது கையில் தான் பண்ணி ஆகணும் எப்படியும் ஆப்வியஸாக. அப்போ மட்டும் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ சும்மா தானே அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நிறைய ரைஸ் ஃப்ளார் போடுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த ஜாரில் இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் டர்மரிக் பவுடர், அது வந்து கொஞ்சம் மீனில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக போடுறது தான். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். அந்த சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் வேணால் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எடுத்து இதில் போட்டோம். இதில் கோடு போடணும் ஆக்சுவலி. கோடு போடாமல் ஃபஸ்ட்டு மசாலா மேலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து கோடு போட்டுட்ருந்தேன். கோடு போட்டுட்டு பண்ணால் தான் ஃபிஷ்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். அப்படியே வச்சிட்டோம்னா அந்தளவுக்கு இறங்காது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. க்ளீன் வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவ்வளோ க்ளீனாக இருக்குது. பார்த்தா தெரியும், ஃப்ரெஷ் ஃபிஷ் அன்றைக்கி கிடச்சது நமக்கு. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகிற வேலை இருந்துச்சு. வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பொறுமையாக தான் செஞ்சு சாப்பிட்டோம். நைட்டில் ஃபிஷ் சாப்பிட்லாமா இல்லைன்னு எனக்கு தெரில. நீங்கள் முடிஞ்ச ஆஃப்டர்நூனே மார்னிங் வாங்கிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூனே சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு போயிட்டோம். பொறுமையாக நடந்து போயிட்டு அப்புறம் பொறுமையாக வந்து அதுக்கப்புறம் நல்லா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் எனக்கு பண்ணதே. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ணல. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye, see you soon.